365 நாட்கள் பைபிள் சவாலின் 72வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் நீதிபதிகள் 4 முதல் 6 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் எதிர்பாராத தலைவர்களை எழுப்பி சாதாரணமான மனிதர்களின் மூலம் தனது ஜனங்களுக்கு விடுதலை அளிக்கிறார் என்பதை காட்டுகிறது. இன்றைய வாசிப்பு தேவனை நம்பி அவரது அழைப்புக்கு கீழ்ப்படிகிறவர்களை அவர் பயன்படுத்த முடியும் என்பதை நினைவூட்டட்டும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி நீர் அழைக்கும் போது தைரியமாக பதிலளிக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். நம்பிக்கையுடனும் அவருடைய வல்லமையில் நம்பிக்கையுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 72 of the 365 days Bible challenge. Today we will be reading from Judges chapter 4 to 6. These passages show how God raises unexpected leaders and works through ordinary people to bring deliverance to his people. May today's reading encourage you that God can use anyone who trusts him and obeys his call. Lord, strengthen our faith and help us respond with courage when you call us to act. Let us begin with hope and trust in his power. நியாயாதிபதிகள் அதிகாரம் 4. Judges chapter 4. வசனம் 1. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். Verse 1. And the children of Israel again did evil in the sight of the Lord, when Ehud was dead. வசனம் 2. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசெரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். Verse 2. And the Lord sold them into the hand of Jabin king of Canaan, that reigned in Hazor, the captain of whose host was Sisera, which dwelt in Haroshath of the Gentiles. வசனம் 3. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Verse 3. And the children of Israel cried unto the Lord, for he had 900 chariots of iron, and 20 years he mightily oppressed the children of Israel. வசனம் 4. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெப்பொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். Verse 4. And Deborah, a prophetess, the wife of Lapidoth, she judged Israel at that time. வசனம் 5. அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவிலிருக்கிற தெப்புராளின் பேரீச்சமரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். Verse 5. And she dwelt under the palm tree of Deborah between Ramah and Bethel in Mount Ephraim. And the children of Israel came up to her for judgment. வசனம் 6. அவள் நப்தலியிலுள்ள கேதேசிலிருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக்கொண்டு தாபோர் மலைக்கு போகக்கடவாய் என்றும். Verse 6. And she sent and called Barak the son of Abinoam out of Kadesh Naphtali, and said unto him, Hath not the Lord God of Israel commanded, saying, Go and draw toward Mount Tabor, and take with thee 10,000 men of the children of Naphtali and of the children of Zebulun? வசனம் 7. நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசெராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீச்சோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். Verse 7. And I will draw unto thee to the river Kishon Sisera, the captain of Jabin's army, with his chariots and his multitude, and I will deliver him into thine hand. வசனம் 8. அதற்கு பாராக், நீ என்னுடைய கூட வந்தால் போவேன், என்னுடைய கூட வராவிட்டால்
நான் போகமாட்டேன் என்றான். Verse 8. And Barak said unto her, If thou wilt go with me, then I will go, but if thou wilt not go with me, then I will not go. வசனம் 9. அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசெராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெப்பொராள் எழும்பி பாராக்கூடே கூட கேதேசுக்கு போனாள். Verse 9. And she said, I will surely go with thee, notwithstanding the journey that thou takest shall not be for thine honor. For the Lord shall sell Sisera into the hand of a woman. And Deborah arose, and went with Barak to Kadesh. வசனம் 10. அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே போனான். தெப்பொராளும் அவனோடே கூட போனாள். Verse 10. And Barak called Zebulun and Naphtali to Kadesh, and he went up with 10,000 men at his feet, and Deborah went up with him. வசனம் 11. கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். Verse 11. Now Heber the Kenite, which was of the children of Hobab the father-in-law of Moses, had severed himself from the Kenites, and pitched his tent unto the plain of Zanaim, which is by Kadesh. வசனம் 12. அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசெராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது. Verse 12. And they showed Sisera that Barak the son of Abinoam was gone up to Mount Tabor. வசனம் 13. சிசெரா 900 இருப்புரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடிருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீச்சோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். Verse 13. And Sisera gathered together all his chariots, even 900 chariots of iron, and all the people that were with him, from Harosheth of the Gentiles unto the river of Kishon. வசனம் 14. அப்பொழுது தெப்பொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். Verse 14. And Deborah said unto Barak, Up, for this is the day in which the Lord hath delivered Sisera into thine hand. Is not the Lord gone out before thee? So Barak went down from Mount Tabor, and 10,000 men after him. வசனம் 15. கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனையனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். Verse 15. And the Lord discomfited Sisera, and all his chariots, and all his host, with the edge of the sword before Barak, so that Sisera lighted down off his chariot, and fled away on his feet. வசனம் 16. பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசெராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை. Verse 16. But Barak pursued after the chariots, and after the host, unto Harosheth of the Gentiles, and all the host of Sisera fell upon the edge of the sword, and there was not a man left. வசனம் 17. சிசெரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடிவந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. Verse 17.
Howbeit Sisera fled away on his feet to the tent of Jael the wife of Heber the Kenite. For there was peace between Jabin the king of Hazor and the house of Heber the Kenite. வசனம் 18. யாக்கேல் வெளியே சிசெராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும், என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காளத்தினாலே மூடினாள். Verse 18. And Jael went out to meet Sisera, and said unto him, Turn in, my lord, turn in to me, fear not. And when he had turned in unto her into the tent, she covered him with a mantle. வசனம் 19. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். Verse 19. And he said unto her, Give me, I pray thee, a little water to drink, for I am thirsty. And she opened a bottle of milk, and gave him drink, and covered him. வசனம் 20. அப்பொழுது அவன், நீ கூடாரவாசலிலே நின்று, யாராவது ஒருவன் வந்து, இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால், இல்லை என்று சொல் என்றான். Verse 20. Again he said unto her, Stand in the door of the tent, and it shall be, when any man doth come and inquire of thee, and say, Is there any man here? That thou shalt say, No. வசனம் 21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெறியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவிப்போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்துப்போனான். Verse 21. Then Jael Heber's wife took a nail of the tent, and took an hammer in her hand, and went softly unto him, and smote the nail into his temples, and fastened it into the ground, for he was fast asleep and weary, so he died. வசனம் 22. பின்பு சிசெராவை தொடருகிற பாராக் வந்தான். அப்பொழுது யாக்கேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது, இதோ சிசெரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெறியில் அடித்திருந்தது. Verse 22. And, behold, as Barak pursued Sisera, Jael came out to meet him, and said unto him, Come, and I will show thee the man whom thou seekest. And when he came into her tent, behold, Sisera lay dead, and the nail was in his temples. வசனம் 23. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். Verse 23. So God subdued on that day Jabin the king of Canaan before the children of Israel. வசனம் 24. இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கு மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. Verse 24. And the hand of the children of Israel prospered, and prevailed against Jabin the king of Canaan, until they had destroyed Jabin king of Canaan. நியாயாதிபதிகள் அதிகாரம் 5. Judges chapter 5. வசனம் 1. அந்நாளிலே தெப்புராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது. Verse 1. Then sang Deborah and Barak the son of Abinoam on that day, saying. வசனம் 2. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக்கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். Verse 2. Praise ye the Lord for the avenging of Israel, when the people willingly offered themselves. வசனம் 3. ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 3. Hear, O ye kings, give ear, O ye princes. I, even I, will sing unto the Lord. I will sing praise to the Lord God of Israel. வசனம் 4. கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. Verse 4. Lord, when thou wentest out of Seir, when thou marchedst out of the field of Edom, the earth trembled, and the heavens dropped, the clouds also dropped water. வசனம் 5. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. Verse 5. The mountains melted from before the Lord, even that Sinai from before the Lord God of Israel. வசனம் 6. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும்பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்கவழியாய் நடந்தார்கள். Verse 6. In the days of Shamgar the son of Anath, in the days of Jael, the highways were unoccupied, and the travelers walked through byways. வசனம் 7. தெப்புராளாகிய நான் எழும்புமளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. Verse 7. The inhabitants of the villages ceased, they ceased in Israel, until that I Deborah arose, that I arose a mother in Israel. வசனம் 8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது, இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? Verse 8. They chose new gods, then was war in the gates. Was there a shield or spear seen among 40,000 in Israel? வசனம் 9. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Verse 9. My heart is toward the governors of Israel, that offered themselves willingly among the people. Bless ye the Lord. வசனம் 10. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். Verse 10. Speak, ye that ride on white asses, ye that sit in judgment, and walk by the way. வசனம் 11. தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இரைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலிலுள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுகவாசல்களிலே போய் இறங்குவார்கள். Verse 11. They that are delivered from the noise of archers in the places of drawing water, there shall they rehearse the righteous acts of the Lord, even the righteous acts toward the inhabitants of his villages in Israel. Then shall the people of the Lord go down to the gates. வசனம் 12. விழி விழி, தெப்புராளே விழி விழி, பாட்டுப்பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கிக் கொண்டு போ. Verse 12. Awake, awake, Deborah, awake, awake, utter a song, arise, Barak, and lead thy captivity captive, thou son of Abinoam. வசனம் 13. மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். Verse 13. Then he made him that remaineth have dominion over the nobles among the people. The Lord made me have dominion over the mighty. வசனம் 14. அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயீமிலிருந்து துளிர்த்தது, உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள்.
மாகீரிலிருந்து அதிபதிகளும் செப்புலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். Verse 14. Out of Ephraim was there a root of them against Amalek. After thee, Benjamin, among thy people, out of Machir came down governors, and out of Zebulun they that handle the pen of the writer. வசனம் 15. இசக்காரின் பிரபுக்களும் தெப்புராளோடே இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. Verse 15. And the princes of Issachar were with Deborah, even Issachar, and also Barak. He was sent on foot into the valley. For the divisions of Reuben, there were great thoughts of heart. வசனம் 16. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. Verse 16. Why abodest thou among the sheepfolds, to hear the bleatings of the flocks? For the divisions of Reuben, there were great searchings of heart. வசனம் 17. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்துவிட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசீர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். Verse 17. Gilead abode beyond Jordan, and why did Dan remain in ships? Asher continued on the seashore, and abode in his breaches. வசனம் 18. செப்புலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். Verse 18. Zebulun and Naphtali were a people that jeoparded their lives unto the death in the high places of the field. வசனம் 19. ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. Verse 19. The kings came and fought. Then fought the kings of Canaan in Tanach by the waters of Megiddo. They took no gain of money. வசனம் 20. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசெராவோடே யுத்தம் பண்ணின. Verse 20. They fought from heaven. The stars in their courses fought against Sisera. வசனம் 21. கீச்சோன் நதி, பூர்வ நதியாகிய கீச்சோன் நதியே, அவர்களை அடித்துக்கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். Verse 21. The river of Kishon swept them away. That ancient river, the river Kishon, O my soul, thou hast trodden down strength. வசனம் 22. அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. Verse 22. Then were the horse hoofs broken by the means of the prancings, the prancings of their mighty ones. வசனம் 23. மேரோசை சபியுங்கள், அதின் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. Verse 23. Curse ye Meroz, said the angel of the Lord. Curse ye bitterly the inhabitants thereof, because they came not to the help of the Lord, to the help of the Lord against the mighty. வசனம் 24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஈபேரின் மனைவியாகி யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. Verse 24. Blessed above women shall Jael the wife of Heber the Kenite be. Blessed shall she be above women in the tent. வசனம் 25. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். Verse 25. He asked water, and she gave him milk.
She brought forth butter in a lordly dish. வசனம் 26. தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசெராவை அடித்தாள். அவன் நெறியில் உருவக்கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். Verse 26. She put her hand to the nail, and her right hand to the workman's hammer, and with the hammer she smote Sisera. She smote off his head, when she had pierced and stricken through his temples. வசனம் 27. அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். Verse 27. At her feet he bowed. He fell. He lay down. At her feet he bowed. He fell. Where he bowed, there he fell down dead. வசனம் 28. சிசெராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய இரதம் வராமல் பிந்திப்போனதென்ன, அவனுடைய இரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். Verse 28. The mother of Sisera looked out at a window, and cried through the lattice, Why is his chariot so long in coming? Why tarry the wheels of his chariots? வசனம் 29. அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமின்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக. Verse 29. Her wise ladies answered her, Yea, she returned answer to herself. வசனம் 30. அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ? ஆளுக்கு 2 பெண்களையும் சிசெராவுக்கு கொள்ளையிட்ட பலவருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவருணமான சித்திர தையலாடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திரத்தையலுள்ள பலவருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். Verse 30. Have they not sped? Have they not divided the prey? To every man a damsel. Oh, to Sisera a prey of divers colors. A prey of divers colors of needlework. Of divers colors of needlework on both sides. Meat for the necks of them that take the spoil. வசனம் 31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்கக்கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. Verse 31. So let all thine enemies perish, O Lord, but let them that love him be as the sun when he goeth forth in his might. And the land had rest 40 years. நியாயாதிபதிகள் அதிகாரம் 6. Judges chapter 6. வசனம் 1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 1. And the children of Israel did evil in the sight of the Lord. And the Lord delivered them into the hand of Midian 7 years. வசனம் 2. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். Verse 2. And the hand of Midian prevailed against Israel. And because of the Midianites the children of Israel made them the dens which are in the mountains, and caves, and strongholds. வசனம் 3. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து. Verse 3. And so it was, when Israel had sown, that the Midianites came up, and the Amalekites, and the children of the east, even they came up against them. வசனம் 4. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடுமாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள்.
Verse 4. And they encamped against them, and destroyed the increase of the earth, till thou come unto Gaza, and left no sustenance for Israel, neither sheep, nor ox, nor ass. வசனம் 5. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். Verse 5. For they came up with their cattle in their tents, and they came as grasshoppers for multitude. For both they and their camels were without number, and they entered into the land to destroy it. வசனம் 6. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Verse 6. And Israel was greatly impoverished because of the Midianites, and the children of Israel cried unto the Lord. வசனம் 7. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டபோது. Verse 7. And it came to pass, when the children of Israel cried unto the Lord because of the Midianites. வசனம் 8. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து. Verse 8. That the Lord sent a prophet unto the children of Israel, which said unto them, Thus saith the Lord God of Israel, I brought you up from Egypt, and brought you forth out of the house of bondage. வசனம் 9. எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. Verse 9. And I delivered you out of the hand of the Egyptians, and out of the hand of all that oppressed you, and drave them out from before you, and gave you their land. வசனம் 10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். Verse 10. And I said unto you, I am the Lord your God. Fear not the gods of the Amorites, in whose land ye dwell, but ye have not obeyed my voice. வசனம் 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவிலிருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். Verse 11. And there came an angel of the Lord, and sat under an oak which was in Ophrah, that pertained unto Joash the Abiezrite, and his son Gideon threshed wheat by the winepress, to hide it from the Midianites. வசனம் 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Verse 12. And the angel of the Lord appeared unto him, and said unto him, The Lord is with thee, thou mighty man of valor. வசனம் 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டுவரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்துச் சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். Verse 13. And Gideon said unto him, O my Lord, if the Lord be with us, why then is all this befallen us? And where be all his miracles which our fathers told us of, saying, Did not the Lord bring us up from Egypt? But now the Lord hath forsaken us,
and delivered us into the hands of the Midianites. வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்கலாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். Verse 14. And the Lord looked upon him, and said, Go in this thy might, and thou shalt save Israel from the hand of the Midianites. Have not I sent thee? வசனம் 15. அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே இரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். Verse 15. And he said unto him, O my Lord, wherewith shall I save Israel? Behold, my family is poor in Manasseh, and I am the least in my father's house. வசனம் 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். Verse 16. And the Lord said unto him, Surely I will be with thee, and thou shalt smite the Midianites as one man. வசனம் 17. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். Verse 17. And he said unto him, If now I have found grace in thy sight, then show me a sign that thou talkest with me. வசனம் 18. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்குமளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். Verse 18. Depart not hence, I pray thee, until I come unto thee, and bring forth my present, and set it before thee. And he said, I will tarry until thou come again. வசனம் 19. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். Verse 19. And Gideon went in, and made ready a kid, and unleavened cakes of an ephah of flour. The flesh he put in a basket, and he put the broth in a pot, and brought it out unto him under the oak, and presented it. வசனம் 20. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். Verse 20. And the angel of God said unto him, Take the flesh and the unleavened cakes, and lay them upon this rock, and pour out the broth. And he did so. வசனம் 21. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். Verse 21. Then the angel of the Lord put forth the end of the staff that was in his hand, and touched the flesh and the unleavened cakes. And there rose up fire out of the rock, and consumed the flesh and the unleavened cakes. Then the angel of the Lord departed out of his sight. வசனம் 22. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். Verse 22. And when Gideon perceived that he was an angel of the Lord, Gideon said, Alas, O Lord God, for because I have seen an angel of the Lord face to face. வசனம் 23. அதற்கு கர்த்தர்,
உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். Verse 23. And the Lord said unto him, Peace be unto thee. Fear not, thou shalt not die. வசனம் 24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பேரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. Verse 24. Then Gideon built an altar there unto the Lord, and called it Jehovah Shalom. Unto this day it is yet in offerer of the Abiezrites. வசனம் 25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதின் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. Verse 25. And it came to pass the same night, that the Lord said unto him, Take thy father's young bullock, even the second bullock of 7 years old, and throw down the altar of Baal that thy father hath, and cut down the grove that is by it. வசனம் 26. இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்கதகனமாக பலியிடக்கடவாய் என்றார். Verse 26. And build an altar unto the Lord thy God upon the top of this rock, in the ordered place, and take the second bullock, and offer a burnt sacrifice with the wood of the grove which thou shalt cut down. வசனம் 27. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரைச் சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். Verse 27. Then Gideon took 10 men of his servants, and did as the Lord had said unto him. And so it was, because he feared his father's household, and the men of the city, that he could not do it by day, that he did it by night. வசனம் 28. அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்தபோது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதின் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு. Verse 28. And when the men of the city arose early in the morning, behold, the altar of Baal was cast down, and the grove was cut down that was by it, and the second bullock was offered upon the altar that was built. வசனம் 29. ஒருவரையொருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிறபோது யோவாசின் மகன் கிதியோன் இதைச் செய்தான் என்றார்கள். Verse 29. And they said one to another, Who hath done this thing? And when they inquired and asked, they said, Gideon the son of Joash hath done this thing. வசனம் 30. அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதின் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். Verse 30. Then the men of the city said unto Joash, Bring out thy son, that he may die, because he hath cast down the altar of Baal, and because he hath cut down the grove that was by it. வசனம் 31. யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை இரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அதுதானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். Verse 31. And Joash said unto all that stood against him, Will ye plead for Baal? Will ye save him? He that will plead for him,
let him be put to death whilst it is yet morning. If he be a god, let him plead for himself, because one hath cast down his altar. வசனம் 32. தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடே வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பேரிடப்பட்டது. Verse 32. Therefore on that day he called him Jerubbaal, saying, Let Baal plead against him, because he hath thrown down his altar. வசனம் 33. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகாமாய்க்கூடி ஆற்றை கடந்து வந்து யெஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 33. Then all the Midianites and the Amalekites and the children of the east were gathered together, and went over, and pitched in the valley of Jezreel. வசனம் 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின்செல்லும்படி செய்து. Verse 34. But the Spirit of the Lord came upon Gideon, and he blew a trumpet, and Abiezer was gathered after him. வசனம் 35. மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின்செல்லும்படி செய்து ஆசேர், செப்புலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். Verse 35. And he sent messengers throughout all Manasseh, who also was gathered after him. And he sent messengers unto Asher, and unto Zebulun, and unto Naphtali, and they came up to meet them. வசனம் 36. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை இரட்சிக்க வேண்டுமானால். Verse 36. And Gideon said unto God, If thou wilt save Israel by mine hand, as thou hast said. வசனம் 37. இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் இரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். Verse 37. Behold, I will put a fleece of wool in the floor, and if the dew be on the fleece only, and it be dry upon all the earth, beside, then shall I know that thou wilt save Israel by mine hand, as thou hast said. வசனம் 38. அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலைக்க சக்கி அதிலிருந்த பனிநீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். Verse 38. And it was so, for he rose up early on the morrow, and thrust the fleece together, and wringed the dew out of the fleece, a bowl full of water. வசனம் 39. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். Verse 39. And Gideon said unto God, Let not thine anger be hot against me, and I will speak but this once. Let me prove, I pray thee, but this once with the fleece. Let it now be dry only upon the fleece, and upon all the ground let there be dew. வசனம் 40. அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. Verse 40. And God did so that night, for it was dry upon the fleece only, and there was dew on all the ground. பைபிள் சவாலின் 72வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் போராட்டங்களை தேவன் காண்கிறார் என்றும் நாம் எதிர்பாராத முறைகளில் வெற்றியை அளிக்கும் வல்லமை அவருக்குள்ளது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை நம்ப தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கட்டும்.
இன்று எந்த பகுதி உங்கள் விசுவாசத்தை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 73வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 72 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God sees your struggles and has the power to bring victory in ways beyond our expectations. Let His word fill you with courage and confidence to trust Him in every situation. Comment below what part of today's reading inspired your faith the most. And join us again tomorrow for day 73. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.